இலக்கிய தரம் உங்களுக்காக. பெருமைக்குரிய அறிஞர் மக்களே, நான் இந்த விருதுக்கு தமிழ்ச்செம்மல் விருது வாங்கிய பிறகு நிறைய இடங்களில் பாராட்டு விழாக்கள் கனக சுப்பிரமணியன் சார், செல்வமணி சார் நிறைய பண்ணாங்க. நம்முடைய மீனாட்சிபுரம் நூலகத்தில் பண்ணும்போது நான் எப்படி எளிமையாக நினச்சிக்கிட்டு இருந்த நூலகர் முத்துகிருஷ்ணன் என்னை அள வச்சார். அங்கே ரெண்டாவது நம்முடைய சிவசெல்வமாரி முத்து அள வச்சிருக்கிறார். அதாவது ஒரு மனிதனை பற்றி இப்படியெல்லாம் குணங்களை எக்ஸ்ரே கண்களோடு பார்த்து உள்வாங்கி அதை பல்வேறு இடங்களில் பேசுகிற போது சொல்லக்கூடிய நினைவாற்றலோடு இருக்கக்கூடிய இவர்களையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. செல்வமாரி முத்தை பற்றி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். என்னென்னா, நம்முடைய மாவட்ட மைய நூலகத்தில் வஉசி இதுக்கு கனக சுப்பிரமணியம் தான் நீங்கள் நடுவராக போய் கவிதையை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு செல்வமணி சார் 2 பேரும் சொன்னாங்க ஃபோனில். 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மூக்கு பேர் தேவதாருன்னு செல்வமாரி முத்தையெல்லாம் எனக்கு நேரில் பார்த்தது கிடையாது. எல்லாம் உட்காந்து கவிதை எழுதுனாங்க. ஒரு 10-12 பேர் எழுதுனாங்க. அதில் இவருடைய கவிதையை வாசித்த விதமும் கவிதையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்போ மூக்கு பேர் தேவதாசனுக்கு முதல் பரிசு, இவருக்கு 2ஆம் பரிசு கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அந்த மாதிரி ஏதோ கொடுத்தேன். அப்போதான் சிவசெல்வமாரி முத்து யாருன்னு தெரியும், அவர் என் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி குடியிருக்கிறாருன்றது தெரியும். அது போக எங்கள் தெருவிலே இருந்துட்டு ஒருத்தர் பட்டிமன்றம் நமக்கு போட்டியே ஒரு ஆள் நடத்திட்டு இருக்காங்க. யார் யாது அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன். ஒரு கோயிலில் சொன்னாங்க, உங்கள் தெருவில் தான் இருக்காரு சிவசெல்வமாரி முத்து, அவர் தான் பட்டிமன்றம் நடத்த போகிறாரு அப்படின்னு. எல்லா தெருவும் நம்ம தெரு தான் என்ன அப்படின்னா உடனே இவரை சொன்னாங்க, பரவாயில்ல, சரி நமக்கு வாங்க, நமக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியோட நம்ம தம்பி இருக்கிறாருன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நம்முடைய தியாகராஜன் சார், அவருடைய அனுபவம் அந்த அளவுக்கு அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் சொல்லக்கூடிய இதில் இந்த ஆணைத்தப்புறம் கொண்டு சொன்னார். அவர் புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டார். அந்த புத்தகத்தை பற்றிய அந்த அவருக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி மெசேஜ் அனுப்பிச்சார். உயர்ந்த பண்புக்கு சொந்தக்காரர் அவர்கள் 2 பேருக்கும் எனக்கு நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை எப்போதும் போல வழக்கம் போல் மிக சிறப்பாக வரவேற்பை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ந்து ஆற்றக்கூடிய இன்றைய 22வது கூட்டத்தினுடைய வரவேற்புரை ஆற்றிய நம்முடைய செல்வமணி அவர்கள். செல்வமணி சார்ட்டு எனக்கு இப்போ சமீபத்தில் பிடிச்சிக்கிட்டு வர்ற ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஏன்னா இதெல்லாம் நம்ம கலைஞர் அவரை ஒற்றிய பேச்சரங்கமாக இருந்தாலும், தொடர் சொற்பொழிவாக இருந்தாலும், நம்மை போன்றவர்களை பற்றி ஒவ்வொருத்தரும் என்னென்ன நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிற போது உண்மையிலேயே நாம் வளர்ச்சி அடைவதற்கும் நம்முடைய மனதை மேம்படுவதற்குமான ஒரு மிகப்பெரிய பாதையை இந்த அருங்காட்சியகம் இவர்கள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. செல்வமணி சார் நேற்று தான் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறேன். ஒரு விஷயத்த சாதாரணமாக சொன்னேன், என்னை எழுப்பி விட்டாங்க. உண்மையிலே பேசணும்னா எனக்கு தோணலை. ஏன்னா கனக சுப்பிரமணிய சார்லாம் அனுபவப்பட்டவர். அவர்களெல்லாம் கருத்து சொன்னாங்கன்னா அந்த சபையில் எடுபடும். நம்ம சொன்னோம்னா எல்லாத்தையும் சொல்கிறான்ற மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்னு பேசாமல் தான் இருந்தேன். செல்வன் சார் டாக்டர் சார் நீங்கள் ஏதோ சொல்லுங்கன்னாரு. டக்குன்னு எனக்கு சரி இந்த அமைப்புகள் தான், இந்த அமைப்புகளெல்லாம் கொஞ்சம் தொடர்பு கொடுங்கன்னு அதை இவர் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. செல்வமணி சாருடைய அன்பு என்பது திருநெல்வேலி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு உலக அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் இன்னொரு செய்தியை நான் அந்த சபையில் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே நண்பர்கள் தான். ஏன்னா கலைஞர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கலைஞர் பற்றி நம்ம சுருக்கமாக பேசிக்கிடுவோம். அதை தான் எல்லாரும் விரும்புவாங்க. என்ன கலைஞர் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா பாடப்புத்தகம் மாதிரி இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய விஷயம் மாதிரி ஆயிட்டு, நம்ம அடுத்த தடவை நம்மளை பேசப்பட்டவொடனே நம்ம இப்போயே தயார் பண்ணி வச்சுருவோம். புத்தகத்தை எடுத்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச கலைஞர் நூற்றாண்டு விழா ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 15 புத்தகம் வந்துட்டு, கலைஞர் புத்தகமே. அதனால் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது புத்தகத்தில். நேற்று 2 நாளாக அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தேன்னு வைங்களேன். என்ன சொல்லிட்டு இருந்தார் டக்குன்னு டைவர்ட். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளுக்கு கனக சுப்பிரமணிய சார் மாதிரி, முத்துசாமி சார் மாதிரி, புன்னைச்செழியன் மாதிரி நீங்கள் உங்களை மாதிரியான ஆட்கள் வருகிற போது நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவாற்றலை நமக்கு கொடுத்துட்டு இந்த நம்முடைய வள்ளி சேர்மலிங்கம் அவங்கெல்லாம் நம்ம இயல்பாக சில விஷயங்களை பேசிக்கிட்டு போகிறோம். அவர்கள் அதை உள்வாங்கி வேறு இடத்துல இதெல்லாம் இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதுல அது நான் புலவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி புலவர் புலமை பெத்தன் வீட்டில் வளர்ந்தவன். 1000 நிலை வேவாய், கல்யாண தேனில
அப்புறம் நாளை உலகை ஆள வேண்டும், புரட்சி மலர்களே, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வந்த போன்ற பாடல்களை எழுதிய புலவர் மாமான்னு கூப்பிடுவேன். புலவர் புலமைப்பித்தன் வீட்டிலேயே வாழ்ந்து கிடப்பேன். அவர் கூட நிறைய அவர் பாடல் எழுத இடத்துக்கெல்லாம் ஆட்டோவில் என்னை கூப்பிட்டு போவார், கூட வாழ்ந்து கூப்பிட்டு போவார். நான் என்ன பண்ணுவேன், அவர் எழுதுகிற பாடல் எழுதுகிற பேடெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி சம்மதிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக போவேன். அந்த சந்தோஷம் இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய புலவர் கூட அவருக்கு என்ன சொல்கிறது, ஒரு இளைஞனாக, சீடனாக, மாணவனாக, அவருடைய மகனாக அப்படி கூப்பிட்டு கொண்டு போகிற போது சந்தோஷமாக இருக்கும். அவர் உட்காந்துருவார், இசையமைப்பாளர் உட்காந்து டியூன் சொல்லிட்டு இருப்பாங்க, டியூன் சொல்லுவாங்க, இப்படி திரும்புவார், ஒன்று மாமா நாங்கள் அப்படி பேர் எடுத்து கையில் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. அப்போது அதுபோக அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் கையெழுத்து அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எழுதிய கவிதைகள்லாம் புத்தமாக பண்ணணும். நீ உன் கையெழுத்து அழகாக இருக்கு, இப்போ சொன்னாங்க தலைமாரி அது மாதிரி உன் கையெழுத்து அழகாக இருக்கு, நீ எனக்கு காப்பி பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பொருள் கொடுத்தாரு. டெய்லி நான் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் போயிட்டு அதான் வேலை, அவருடைய கவிதை எழுதி எடுத்துக்கிட்டு அழகான கையெழுத்து எழுதி கொடுப்பேன்னு வைங்களேன். எழுதி கொடுத்து அதை புத்தகமெல்லாம் ஆக்கினார். அது ஒரு விஷயம். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், இந்த கலைஞர் பன்முகத்திறன் தலைப்பு வாட்ஸ்அப்பில் கொடுத்த உடனே நம்ம பேராசிரியர் ஹரிஹரன் வந்து நம்மளை டக்குன்னு ஒரு மாதிரி கலக்கடிச்சிட்டாரு. இது முனைவர் பட்டத்திற்கான தலைப்பு அப்படின்ட்டாரு. என்னடா அது, நம்ம வேற ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து கொடுத்த போறதுக்கு வேணா நான் தலைப்பு வேண்டுமானா மாற்ற வேண்டுமான்னு பதிலே இல்லை. அப்படி இல்லைன்னா நான் கலைஞர் பன்முக கலைஞர்னு தலைப்பு கொடுத்துருப்பேன். அவ்வளோதான், ரெண்டு ஒன்று தான். திறன் போட்டிருக்கு. பன்முக திறன்னா ஒரு உதாரணத்தை ஒப்புமைப்படுத்துவது தவறில்லை என்று நினைக்கிற ஓமை தானே. கம்பன் எப்படி தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுதுகிற போது பார்க்கடலை கரையில் நின்று கொண்டு பூனை நக்கி குடிப்பதை போல நான் ராமாயணத்தை சொல்ல விளைந்திருக்கிறேன்னு கம்பன் சொல்லுவார் அந்த பாட்டில். இப்போ என்னுடைய நிலைமை என்னன்னா, கலைஞர் என்கிற பார்க்கடலை பூனை நக்கி குடிப்பது போல அவருடைய வரலாற்றை கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த சுவையை உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பது தான் நம்ம சொல்ல போகிறோம். எல்லா விஷயங்களுமே இவர் நெஞ்சுக்கு நீதியில் அவர் கால வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த நெஞ்சுக்கு வரலாறு நீதி என்ற புத்தகத்தில் அவர் சொல்லிட்டு வர்றார். அதனால அவருடைய வரலாறுன்றது வந்து இந்த தொடர் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிற போது மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, செல்வகுமார், முத்து, சுரேஷ் சச்சின், இவங்க பிரபு, சக்திவேலர், இவர்கள் முத்துசாமி என்ன, இவங்கெல்லாம் நூலகர்கள்லாம் பேசுகிற போது இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமை தலைவன், அது ரெண்டாவது, அது பின்னாடி வர மிகப்பெரிய ஆளுமை. நல்லா கவனிச்சுக்கணும். இனி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், இனி வரக்கூடிய இளைஞர்களாகட்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உழைப்பு தான். கலைஞர் என்கிற மாமனிதனிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் உழைப்பு. நான் ரொம்ப வெட்கப்பட்டேன். ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பேசுகிற போது, அனைவரும் செல்வமணி சாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்கிற போது அவர் சொல்கிறாரு, இந்த மனுஷன் இவ்வளவு வேலைகளை தனியாக 24 மணி நேரத்திற்குள், அதில் அவர் தூங்கணும், சாப்பிடணும், பயணம் வேறு இருக்குது, எல்லா நேரங்களையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த 24 மணி நேரத்திற்குள் இத்தனை விஷயங்களை ஒரு மனிதனால் செய்ய முடியும்னா நம்மெல்லாம் ரொம்ப 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 தூசு. என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தூசு. நம்ம 2 புத்தகத்தை எழுதிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது இதுன்றோம். அந்த மனிதர் இது வந்து கட்சியை தாண்டி, அரசியலை தாண்டி நேசிக்கப்பட வேண்டிய, பூஜிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய தலைவன் யார் என்றால் அது கலைஞர் ஒருத்தர். எல்லாருக்கும் இப்போ கூட என்ன நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன திமுக போயிட்டாரு. திமுக நான் போகல, என்ன திமுக தான் ஏன்ட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கள்ட்ட. நான் ஏன் திமுக, அது கட்சி நமக்கு வேற, அது வேற விஷயம். ஆனால் அவர் சொன்னார் இல்லையா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அங்கே எங்கே நடக்கு பாருங்க, என்ன விஷயம் நடக்கு பாருங்க. அவருக்கு திருமணம் தயாராக திருமணம் செய்வதற்கான பெரியவர்கள்லாம் நாட்கள் குறித்து தேதி முடிவு பண்ணி எல்லாம் சரியாக தயார் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் அண்ணா வந்து ஒரு மண்டபத்தில் வச்சுக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இவர் மணமேடையில் உட்காந்துட்டு இருந்தவரு 5 நிமிஷத்தில் காணாம போயிட்டார். யார், கலைஞர். போராட்டத்துக்கு போயாச்சு. என்னடா மணமேடையை பார்க்குறாங்க, மாப்பிள்ளையை காணோம், எங்கன்னு பார்த்தா அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவர் அழகா தூக்கிட்டு வந்து, அது அப்படி சொல்லல அவரு, ஆனால் அப்படிதான் நடந்திருக்கு. வாயை முதல்ல வந்து கல்யாணத்தை பண்ணு, அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பண்ணிட்டு கலைஞரை கூட்டிட்டு வந்து மணமேடையில் உட்கார வச்சு கேட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ திறன் என்பது என்னன்னா, பன்முக திறன்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். திறன் என்பது என்னன்னா, சோதனைகள் வருகிற போதுதான் அது மிகப்பெரிய அளவிலே வெளிப்படும். இரண்டாவது, ஆர்வம் இருக்கிற போதும் மிகப்பெரிய அளவிலே வெளிப்படும். இந்த இரண்டும் இருக்கிற போது தான் ஒருவருடைய திறன் என்பது வந்து வெளிப்படுகிற விஷயம். இப்போ கலைஞர்கிட்ட பார்த்தோம்னா, அவர் வந்து கட்சியில் வர்றாரு, இந்திய எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ணுறாரு, எல்லாம் இருக்கு, சமூக அக்கறை இருக்கு, அடித்தட்டு மக்கள்லேருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரை நம்முடைய கருத்துக்களை, திட்டங்களை, சிந்தனைகளை வந்து இந்த மக்களுக்கு விதைக்க வேண்டும், அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற கலைஞர் என்ன செய்கிறாரு,
அவர் சமூக அக்கறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் அடிப்படையாக நமக்கு தேவைப்படுவது என்பது மொழி என்பதை தன்னுடைய கையில் ஆயுதமாக எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய தலைவர் கலைஞர். அண்ணா ஆரம்பிக்கிறாரு. பெரியார் என்ன சொல்றாரு, இந்திய சுதந்திர நாளை துக்க தினம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு, அது துக்க தினம் இல்லை இன்ப தினம்னு சொல்றாரு. அங்க கருத்து வேறுபடுவது யாருக்கு, பெரியாருக்கும் அண்ணாக்கும். அப்போ வெளியே வந்துடுறாரு. வந்ததற்கு பிறகு இவரை கட்சி ஆரம்பிக்கணும்னு மக்கள்லாம் சொன்னாங்க. இதில் என்ன பெரிய செய்தி என்ன தெரியுமா, தெரியாது. திறன் என்பதில் இன்னொரு குவாலிட்டியும் உள்ள அடங்குது. அதாவது குணம் என்னன்னா, சரியாக முடிவெடுப்பது என்பது. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி முடிவு எடுத்தால் இது சரியாக இருக்கும் என்கிற முடிவெடுக்கிற திறனிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறந்து விளங்குகிறார் என்பது. ஏன்னா இவருக்கு தெரியும், நெஞ்சுக்கு நிதியில் அவர் சொல்லிட்டு வராரு, தேர்தலில் நம்ம நிற்க வேண்டாங்கிறார் முதல்ல அண்ணா. அப்புறம் நிற்கணும்னு சொல்கிறாங்க. குறைந்த அளவுக்கு வச்சிருக்கோம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த சட்டசபை தேர்தலில் நம்ம 90 பேர் நிற்போம், 90 இடத்துல நம்ம நிற்போம் அப்படின்னு. அண்ணா ரொம்ப மறுக்கிறார், வேண்டாம் வேண்டாம் நம்ம நிற்போம், பார்த்துக்கிட்டோம், நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறார். யார் கலைஞர். சரி, இன்னும் வேற மறுக்க முடியாமல் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் சொன்ன மாதிரி 90 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடு. ஆனால் நம்ப மாட்டீர்கள் பெரியவர்கள், 45 இடங்களில் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்று காட்டினார் அந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. அண்ணா அதுக்கப்புறம் மிரண்டு போய் என்ன பண்றாரு, இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துவதற்கு சரியான தம்பிமார்கள் நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்கிற தன்னம்பிக்கை அண்ணாவுக்கு வந்தது. கலைஞர், நெடுஞ்செழியன், மனோகரன் போன்றவர்கள்லாம், கே மதியழகன் போன்றவர்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகளை தமிழ் திரையுலகத்திற்கு கொடுத்தவர் கலைஞர். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இரண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அது அவருடைய வரலாற்றில் 2 பேருமே மறுக்கலை. சிவாஜி கணேசனும் கலைஞர் தான். என்ன ஏன்னா பெருமாள் முதலியாரும் கலைஞர் போகிறாங்க, ஏழும் பராசக்தி வசந்த் போகும்போது வேண்டாம் சிவாஜி கணேசனை. ஆனால் இவங்க 2 பேரும் தான், சிவாஜி கணேசன் தான் அந்த படத்தில் நடிக்கிறார். சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் என்கிற நாடகத்தை நடத்துகிற போது அவர் பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அங்கெல்லாம் பெரியார் சிவாஜி என்கிற பட்டத்தை சிவாஜி கணேசனுக்கு கொடுக்குறாங்க. ஏஎம் மெய்யப்ப செட்டியார் மறுக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கலைஞர் அவர்கள் சிவாஜி கணேசன் போடுறாரு. தமிழ் திரை உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணிய இடம் அந்த இடம். எது வசனத்தாலும் நடிப்பாலும் மிகச்சிறந்த, உலகில் ஆகச்சிறந்த நடிகராக நம்முடைய நடிகர் திலகத்தை நமக்கு தந்த கலைஞரை அதுக்காகவாது பாராட்டும். அதுக்கப்புறம் தான் சிவாஜி. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதான் நான் என்ன சொல்கிறேன், அந்த திறன், கண்டுபிடிக்கிற திறன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, செல்வபுரத்து இவர்கிட்ட இந்த குணம் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுன்றது மிகப்பெரிய திறன் இல்லையா, அதில் மிகச்சிறந்தவர் அவர். அதே மாதிரி எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆர் இப்போ நிறையா உங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க, எங்கள் தங்கம் முரசொலி அந்த நிறுவனத்தில் தயாரிக்கிற போது பாட்டு எழுதுறாரு வாலி. சொல்கிறார், நான் அளவோடு ரசிப்பவன், அதோட முடிச்சிடுறாரு. அடுத்த வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கலைஞர் வர, என்ன பாட்டு எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ அந்த வரி, ஏன் அடுத்த வரி வரலையா, அடுத்த வரி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டே வாலி சொல்லும்போது சொல்கிறாரு, எதையும் அளவின்றி கொடுப்பேன்னு எழுதியா அப்படின்னு கலைஞர் சொல்கிறாரு. யாரு, எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர்ட்டு இந்த செய்தியை எம்ஜிஆர் பார்க்கும்போது நல்லா இருக்கு இந்த வரின்னு, எம்ஜிஆர் இந்த வரி எழுதின உன்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார் வாலிட்ட. வாலினது எனக்கு முத்தம் கொடுக்குறதா தான் கலைஞருக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அவர் தான் இந்த அளவின்றி கொடுப்பேன்னு. அதுக்கு நன்றி கடனா எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, அதையும் பாராட்டணும்ல. அதே படத்தில் நான் செத்து பிழைத்தவன்டான்னு பாடல் வருது, சரணங்கள் எழுதிட்டாரு, எல்லா சரணமும் நல்லா இருக்கு. அப்போ எம்ஜிஆர் வாலியை கூப்பிட்டு சொன்னார், இதில் அந்த கலைஞர் அவர்கள் தண்டவாளத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததை ஒரு 4 வரியில் எழுதிருங்கன்ட்டார். அதுதான் நான் ஓடும் ரயிலை இடை மறித்து அது அப்படின்னு அந்த வரி வரும் இல்லையா, அது எம்ஜிஆர் சொன்னது. இதை வாலி கலைஞர் சொல்கிறார். அப்போது எப்பேற்பட்ட உயர்ந்த நண்பர்களாக கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், வாலி அவர்கள், கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனுக்கு எம்ஜிஆருக்கு பிடிக்காது, கண்ணதாசன் கலைஞர் நெருக்கமாக இருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, அரசவை கவிஞர்னு பட்டங்கள்லாம் கொடுத்து பண்ணுறாரு இல்லையா. இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி அவருடைய மந்திரி குமாரி, அதுலேயும் எம்ஜிஆர் தான் நடிக்கணும்னு இவர் பண்ணுறாரு. அதில் வசனங்கள், அதாவது பன்முக திறமை என்பது எப்படின்னு பாருங்க. எம்ஜிஆர் சொல்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேட்க, இன்னைக்கு இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு யாரோ கேட்குறாங்க நண்பர். இப்போ போய் அந்த திரைப்படத்திற்கு ராத்திரி போய் வீட்டில் போய் பாருங்க, அவர் வசனம் எழுதிக்கிட்டு இருப்பாருன்னு. 24 மணி நேரமும் இரவு பகலாக எழுதியது தான் இந்த மாதிரி மந்திரி குமாரி போன்ற படங்களுடைய வசனங்கள்லாம். அதில் 2-3 வசனத்தை அந்த நூலாசிரியர் அழகாக குறிப்பிடுறாரு. என்ன சொல்கிறாரு, காதல் அப்படிங்கிற உணர்வுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கிறார். கலைஞர் என்ன சொல்கிறாரு, மிருக ஜாதியில்
புலி மானை கொல்லும். அந்த படத்தில் வருது, மந்திரிக்குமாரி படத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். மிருக ஜாதியில் புலி மானை கொல்லும், ஆனால் மனித ஜாதியில் மான் புலியை கொல்லும். இதுதான் காதல் அப்படிங்கிறார். என்ன அதே மாதிரி ஒரு வழக்கு அந்த படத்தில் வழக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு சொல்கிறாரு, வெளிச்சத்திற்கு விளக்கு தேவையில்லை, இந்த வழக்கிற்கு விசாரணை தேவையில்லை. இந்த வசனங்கள்லாம் இந்த பஞ்சு டயலாக்னு இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பஞ்சு டயலாக்க ஆரம்பித்து வச்சதே நம்ம கலைஞர் அவர்கள் தான். அண்ணா அப்போ இருந்து கோயில் கூடாது என்று அதில் இருந்து நான் அது கொடுங்கோளர்கள் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக சொல்றதுல இருந்து இன்னொன்று முதலாக மந்திரிக்குமாரி திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் தான் முதலாக புத்தகமாகவே வந்தது. தமிழ் திரையுலகத்தில் முதலாக மந்திரிக்குமாரி வசனத்தை புத்தகமாக்கி அதை விற்பனை செய்த அந்த காலம் அதுதான். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொன்மணி வைரமுத்து 4வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற உடனே கவிஞர் வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்துவனுடைய புத்தக வெளியீட்டு விழா கலைஞர் தான் வெளியிடுறாரு. பொன்மணி வைரமுத்து, திருமதி பொன்மணி வைரமுத்து அவர்கள் வரவேற்புரையாற்றுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நான் முடி சோழனே அப்படின்னு சொல்லுது. யாரு? பொன்மணி வைரமுத்து கலைஞரை பார்த்து. ஏன்னா 4வது முறையாக முடிசூடிக்கொண்ட முதலமைச்சருங்கிற பொருளில் வர மாதிரி நான் முடி சோழனே அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் பதிலுக்கு பேச வர்றார். வரும்போது நல்லா கேட்கணும். தங்கை பொன்மணி அவர்கள் என்னை நான்முடி சோழனே என்று சொன்னார்கள். அத்தைவம் என்றால் சைவ தாவர வகை சாப்பிடுபவர்கள் சைவம், அசைவம் என்றால் அதை சாப்பிடாத விலங்கு ஆடு மாடு கோழிகளை சாப்பிடுபவர்கள் அசைவம். அதையே ஆங்கிலத்தில் சொல்கிற போது வெஜிடேரியன், அசைவத்துக்கு நான் வெஜிடேரியன். அதுபோல் வயலன்ஸ் நான் வயலன்ஸ் போல கலைஞர் ஆகிய நான் முடி இல்லாததனால் நான் முடிச்சோழன் என்று சொன்னார்கள் அப்படின்னு கலைஞர். இந்த சமயம் தான் முந்தா நாள் இங்கே ஒரு பேச்சு போட்டி நடந்தது. பொறியாளர்கள் தினத்தை வச்சு திமுக பொறியாளர்கள் அந்த குரூப் அந்த அணியினர் ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் நடுவராக போயிருந்தேன். அப்போ டிபிஎம் மொய்தீன் கான் ஒரு செய்தி சொன்னார், அழகாக இருந்தது. என்ன சொன்னார்னா, அவர் கலைஞர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக, ஏன்னா மைதீன் கான் அன்றைக்கி சொன்னார், முன்னாள் சொன்னார், அதனால சொல்கிறேன், அமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. அவர் அழகாக சொன்னார், நான் முதலாக அமைச்சராகிட்டேன், மானிய கோரிக்கையில் விவாதம் நடக்கு, நான் பேச போகிறேன், எனக்கு கை காலெலாம் நடக்குது, அன்றைக்கிட்டே உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி முதல்ல பேசும்போது கலைஞர்லாம் உட்காந்துருக்குறாங்க, அமைச்சராக இருந்து நான் பொறுப்பில் இருந்து பேசுகிறேன், கேள்விக்கு பதில் சொன்னேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ பன்னீர்செல்வம் அவர் எதிர்கட்சியில் இருக்காரு, கேட்டார், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மைதீன் கான் அவர்களுக்கு வேறு எந்தெந்த விளையாட்டுகளெல்லாம் பரிச்சயம் இருக்கிறது அப்படின்னு கேட்டார். எப்படி வேறு எந்தெந்த விளையாட்டுலாம் பரிச்சயம், ஏதாவது எந்த ஃபுட்பாலா கபடியா கிரிக்கெட்டா அந்த மாதிரி கேட்குறாரு. இருக்குங்க, எனக்கு பதறிட்டேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. முதல்வர் தான் என்னை காப்பாற்றினார். அவர் உடனே எந்திரிச்சு அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கிற பதவியை தவிர வேறு எந்த விளையாட்டும் தெரியாது அப்படின்னு. அதில் நிறைய அர்த்தம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நாங்களே அங்கே பிள்ளைகளும் தெரிச்சுது. அவர் சொன்ன விதத்தில் பிள்ளைகளுமே மாணவ செல்வங்களுமே அவர் அழகாக ரசித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமயோஜிதம் அப்படிங்கிறது அது நீங்கள் பயிற்சி எடுக்க அதெல்லாம் நம்ம வாழ்கிற காலத்தில், இப்போ நம்ம அநேகமாக கலைஞர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்தவர்களாகத்தான் இருப்போம் என்று நான் நினைக்கிறேன். வாழ்கிற காலத்தில் அவருடைய அனைத்து விஷயங்களையுமே நேரடியாக நாம் தொடர்பு கொண்டவன். அவர் முதல்வர் கோட்டையில் அமர்ந்த முதல்வர் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்தாலும் அது நேரடியாக நமக்கும் கலைஞருக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருப்பது போலவே ஒரு உணர்வை தமிழால் தூண்டி விட்டு கொண்டிருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அப்போ அவர் நிறைய அவர் தியாகராஜன் சொன்ன மாதிரி சென்னையில் நிறைய இடங்கள்லாம் சந்திச்சிருக்கிற. ஒரு முறை நான் நேரில் பார்த்த காட்சி, கிருஷ்ணாபேட்டையில் ஒரு முக்கியமான தலைவர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, தலைவரோ தமிழறிஞரோ இறந்து போயிட்டாங்க, எம்ஜிஆர் முதலமைச்சர். ஆனால் அந்த காரில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், ஹாமில்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்களே, அமுட்ட வராதுன்னு, அது பேச்சு தமிழில் அமுட்ட வராதும்பாங்க, ஹாமில்டன் பிரிட்ஜு. அங்கே நின்றுட்டு இருக்கிறோம், கார் வருது. இப்போ மாதிரிலாம் அப்போ 100-200 கார்லாம் கிடையாது. முன்னாடி ஒரு ஜிப் வருது, பின்னாடி முதலமைச்சர் கார் வருது. 2 பேர் இறங்கினாங்க. எம்ஜிஆர் இறங்குறாரு, கலைஞர் அதே கார்ல இருந்து 2 பேரும் ஒன்றா இறங்கினாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்த காட்சிகள். அப்போ அவர்கள் மற்ற மக்கள் உள்ள இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிரிவினர்கள் தான் அவர் எம்ஜிஆர் கலைஞர். ஆனால் அவர்கள் நட்புல எந்த ஒரு கரையும் இல்லாமல் அற்புதமான நண்பர்களாக அவர்கள்லாம் விளங்கி, ஏன்னா ஒரே வீட்டில் இவங்க சாப்பிட்டுருக்காங்க, போயிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு.
அப்பேற்பட்ட ஆளுமைகளாக இருந்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள். திரைப்படங்கள் பாடல்கள், திரைப்பட பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்கிறது. காகிதோடும் கடல் அலை மேலே போவது போலே மூவரும் போவோம் பாரு. கேபி சுந்தராமல் பாட்டு வாழ்க்கையில் எந்த காலத்திலேயும் மறக்க முடியாது, அழிக்கவும் முடியாத ஒரு பாடல். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். அந்த பாட்டில் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழுமுடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரியான பாடல் வரிகள் எல்லாம் எழுதியிருப்பார். இப்படி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. வசனங்கள், அதான் நான் கூட அன்றைக்கி பட்டிமன்றத்தில் சொல்லுகிற போது சொன்னேன், நினைவிருக்குமான்னு தெரில. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், உடன்பிறப்பு என்கிற முரசொலியில் எழுதுகிற கடிதங்கள், இப்படி தன் கையெழுத்தால் இத்தனை விஷயங்களையும் எழுதியதால் தான் அரசு கோப்புகளில் கையெழுத்து போடுகிற நிலைக்கு அவர் உயர்ந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவர் இத்தனை கையெழுத்து எழுதியிருக்காருல, கைப்பட தான். இன்னமெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் செல்வமணி சார் அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப்பில் இல்லை, அது சொல்லணும், டைப் எழுது, அது கை பேனால எழுதுகோல் வைத்து எழுதி இத்தனை விஷயங்களை அவர் எழுதி தமிழ் மக்களை மேம்படுத்த வேண்டும் எல்லா வகையிலும், பொருளாதார ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், இன ரீதியாகவும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக எழுதியாதான் பச்சை மையில கையெழுத்து போடுகிற அளவுக்கு அவர் உயர்ந்தார் என்றால் அது சாட்சி இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையவே இருக்கு. முதல்வர்கள் தான் சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற வேண்டும் என்கிறத கொண்டு வந்தது. கை ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்ததை மாற்றி சைக்கிள் ரிக்ஷான்னு கொண்டு வந்தது. 80 அனாதை சிறுவர் சிறுமிகள் எடுக்கிற இடத்துல கருணை இல்லம் என்பதை தொடங்கி பண்ணது. முதியோர் இல்லங்கள் தொடங்கி பண்ணது. விதவை மறுவாழ்வெல்லாம் உங்களுக்கு தெரியும். நங்கைகளுக்கு திருநங்கை அப்படிங்கிற பேரெல்லாம் மாற்றி அமைச்சது. நான் நீ என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும், ஒன்று கூடலாம் என்று சொன்னது. உழவர் தந்தை, சமத்துவபுரம், அப்படி நிறைய விஷயங்கள். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 விஷயம் கலைஞருடைய பன்முகத்திறனில் உண்மையாக இருக்கும். ஒன்று சமூக அக்கறை, இன்னொன்று மொழி சார்ந்தது. இந்த 2ம் தான் அவர் தன்னை உயர அளவிற்கு, உலகம் காலம் உள்ளவரை, காற்று உள்ளவரை கலைஞரின் பெயர் கல்வெட்டாக அதில் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில் இந்த அருமையான நிகழ்ச்சியை அப்படி சத்தம் காட்டாமல் சொன்னதோடு நிறைகுடம் கூத்தாடாது அப்படிம்பாங்க இல்லையா, அதுவும் நிறைகுடமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தி வழி அவர்களுடைய தலைமையில் இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் இணைந்து நடத்துகிற இந்த சொற்பொழிவானது காலத்தால் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத ஒரு வரலாறாக, சாதனையாக நிச்சயமாக மாறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நல்ல